ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சுனிதா. என்னோடய சேனல் நேம் வந்து சுனிதாஞ்சி சேனல். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் வந்து டெய்லரிங் வீடியோ, குக்கிங் வீடியோலாம் வரும், பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது ஃபுல்லாக கரண்டு தான். கரண்டு கட் ஆகிறது தான். எங்களுக்கும் அதே மாதிரி தான். நேற்று ரொம்ப கரண்டு போச்சு. ஆனால் வந்து நேற்று எங்களை பாதிக்கலை. என்னென்னா நேற்று சண்டே லீவு. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவோம். அந்த டைம் வந்து நேற்று எப்போவுமே இந்த சண்டே ஆனால் ஃபேமிலியோட மூவி பார்ப்போம். அது மட்டும் நேற்று வந்து மிஸ் ஆச்சு. ஏன்னா நேற்று எப்படியும் கரண்ட்டு எந்த டயத்தில் போகுது அப்படின்னா கரெக்டாக ஒரு 11 மணிக்கு மேலே, அதுலேருந்து ஒரு 4:30 வரை போகுது. 5 மணிக்குள்ளே போகுது. 5 மணிக்கு மேலே கரண்ட் இருந்துச்சு. நைட்லாம் கரண்டெல்லாம் போகலை. ஓகே, அது எல்லாம் ஓகே. ஆனால் பகலில் வந்து ஆனால் எல்லா வேலையுமே எங்களுக்கு முடிய கரண்ட் போனாலே எங்களுக்கு வந்து நேற்று அந்த கரண்ட் போன பாதிப்பு வந்து ரொம்ப தெரியல. இன்றைக்கும் அதே மாதிரி தான் 11 மணிலேருந்து கரண்ட் போயிடுச்சு. 11 மணிக்கு மேலே எப்படின்னா போகும், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் போகும், அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கரண்ட் இருக்கும், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் போகும், ஒரு 1/4 மணி நேரம் கரண்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் நேற்று இருந்துச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து ஏன்னா நாங்கள் வந்து டெய்லரிங்கில் இருக்கிறனால இன்றைக்கி நாங்கள் என்ன நினச்சிருக்கேன், நமக்கு இப்படி கரண்ட் அடிக்கடி போகும் அப்படிங்கலாம் யோசிக்கவே இல்லையா. இவ்வளோ நாள் போனது தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்து என்னாச்சுன்னா இன்றைக்கி எங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து நான் 4 ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. காலையிலே எழுந்திரிச்சி 9 மணி டு 11 மணிக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் முடிச்சு இன்னொரு ப்ளவுஸில் வந்து ஒரு ஹாஃப் ப்ளவுஸ் முடிச்சுட்டு வச்சுட்டு சமைக்க போயாச்சு. அதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே தான் வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் கரண்ட்டு போயிட்டு வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன், சரி இப்படி கரண்ட் அது ஒரு அந்த பாதி ப்ளவுஸ் முடிவுக்குள்ளே இந்த மாதிரிலாம் இருந்தோன்னே அப்புறம் யோசித்தேன், சரி இதை வந்து நம்ம இப்படி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு லைனிங் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடுவேன். லைனிங் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு என்ன செய்வேன் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து லைனிங் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடுவேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வேன் அப்படின்னா கட் பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ண மாட்டேன். அப்படியே ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு எதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணுமோ அட்டாச் பண்ணி வைப்பேன். கரண்ட் போனோன்னே என்ன செய்வேன்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை ஃபுல்லாக கட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கரண்ட் வந்தோடனே அப்புறம் இந்த சாரீ எல்லாம் ஓரம்லாம் அடிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சுருவேன். மடிச்சுலாம் வைக்க மாட்டேன். கரண்ட் இருக்கப்போ மடித்து வைக்க மாட்டேன். எடுத்து ஓரமாக விட்டு மற்றது என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் அதை ஸ்டிச் பண்ணுவேன். அப்புறம் கரண்ட்டு போச்சுன்னா மறுபடியும் வந்து சாரீலாம் மடித்து வைக்கிறது, எடுத்து ஓரமாக எடுத்து வைக்கிறது. அப்புறம் கரண்ட் வந்துச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வந்து என்னென்ன நம்ம ஜாயின் பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா அதுக்கப்புறம் கொக்கி கட்டுவேன். அப்புறம் மறுபடியும் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸ் எடுத்து கொக்கி கட்டுறது. இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து. ஆனால் எப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல், என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணல, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி வந்து அதை வந்து மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் மேனேஜ் பண்ணி இன்றைக்கி வந்து 4 ப்ளவுஸ் முடிச்சுட்டு இன்னும் 2 ப்ளவுஸு கொக்கி மட்டும் கட்டணும். அது இப்போ மணி 5:45 ஆயிடுச்சு. அது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கெலாம் முடிச்சு 8 மணிக்கு அவங்க கையில் ப்ளவுஸு கொடுத்துருவேன் நான். இப்படி தான் இன்றைக்கி வந்து நான் வந்து கரண்ட்டு போனது வந்து மேனேஜ் பண்ணேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா சில நேரம் வந்து பவர் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடலாம். அந்த டயத்துலலாம் நான் என்ன செய்வேன்னா அந்த பவர் கட் நேரத்துலலாம் என்ன செய்வேன்னா துணி கட் பண்ணுற வேலையை வச்சுக்குவேன். அது முன்னாடி இப்போ வந்து இதுக்கு வந்து இப்படி வந்து ட்ரை பண்ணால் பவர் கட்டு ஆகிற நேரத்தில் என்ன செய்வேன் அப்படின்னா பவர் கட்டு ஆகிறப்பெல்லாம் என்ன செய்வேன்னா துணி கட் பண்ணுறது இந்த வேலையை ஃபுல்லாக வச்சுக்குவேன். அப்போ கரண்ட் வந்தோன்னே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறனால அந்த மாதிரி நான் வந்து எப்படி அந்த பவர் கட்டு ஆகிற நேரத்தில் என்னென்ன நம்ம பண்ணணும், எப்படி வந்து நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து அந்த மாதிரி யோசித்து அதெல்லாம் செஞ்சுக்குவேன். உங்களுக்கு என்னோடய தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டைமை வந்து சரி பண்ணிக்கலாம். நம்ம டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி டைமை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுனிதாஞ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.